Welcome back பசங்களா. இன்னைக்கு நம்ம PYQ for last 10 yearsல gravitation unitல இருந்து தான் பார்க்க போறோம். More than 25 questions வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு questionஆ சால்வ் பண்ணலாம். என்னென்ன கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. Let's get started with me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. No here, right? So this is your first question. So ஒவ்வொரு questionுமே எந்த இயர்ல கேட்டது அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனும் உங்ககிட்ட இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் பசங்களா, இந்த மெட்டீரியலை நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்க வச்சுக்கலாம். ஓகே, எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். At what height from the surface of the earth the gravitation potential and the value of G are minus 5.4 into 10 to the power 7 joule per kg and 6 meter per second squared respectively. அப்ப என்ன ஹைட்ல கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலும் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் இந்த எக்ஸாக்ட் வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் கெட் ஸ்டார்ட். தட் இஸ் நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அப்படின்னா தட் வில் பி மைனஸ் GM டிவைடட் பை R பிளஸ் H அப்படின்னு எழுதலாம் பசங்களா. ஏன்னா இது என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ரைட்? அப்போ திஸ் வில் பி, இது எதுக்கு ஈக்குவல், மைனஸ் 5.4 இன்டூ 10 டு தி பவர் 7க்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி விச் இஸ் GM டிவைடட் பை R பிளஸ் H த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எங்க இருக்காமா 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் டிவைடிங் திஸ் டூ. ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவை, இந்த ஹெச் தான் தேவை. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு what we will be getting, see, so what happens, minus GM divided by R plus H into R plus H the whole square divided by GM அப்படின்னு கிடைக்கும். ஆமா தானடா, ரைட்? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் வில் பி லைக் minus 5.4 into 10 to the power minus 7 plus 7 divided by 6. அப்போ minus minus cancel ஆயிடுச்சுன்னா we will be getting, so minus 5.4 into 10 to the power plus 7 divided by R plus H is equal to 6 அப்படின்னு கிடைக்கும், ரைட்? அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாமா? அப்போ சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும் உங்களுக்கு, 5.4 into 10 to the power 7 divided by 6 is equal to R plus H அப்படின்னு கிடைக்கும். So R plus H is going to be like 9000 kilometer அப்படின்னு வரும். அப்போ R ஓட வேல்யூ என்னது 6400 கிலோமீட்டர். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2600 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் C will be the correct answer. Okay, option C is going to be the perfectly correct answer. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. the next question for discussion அதே NEET 2026ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. the ratio of escape velocity at earth to the escape velocity of a planet P whose radius and mean density are twice that of the earth அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது we have to find நம்ம VP divided by VE divided by VP என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு ரேடியஸும் மீன் டென்சிட்டியும் 2 மடங்காக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் நம்மளோட எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்னு. பசங்களா, எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இன்டூ ரூட் ரோ அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நோட் பண்ணாத ஃபார்முலாஸ்லாம் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன ஆயிடும் பசங்களா, நம்மளுக்கு VP divided by VE is equal to RE divided by RP root of rho E divided by rho P அப்படின்னு கிடைக்கும். So this will be RE divided by 2RE. இந்த இடத்துல root of என்ன நடக்கும் பசங்களா, RE divided by 2 into RE அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/2 root 2 அப்படின்னு கிடைக்கும். So 1/2 root 2 will be the perfect answer. Okay, so option D will be the perfect one. ஸோ பசங்களா, இதே மாதிரி பயங்கர பர்ஃபெக்டாக நீங்கள் உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஜைலம் நடத்துகிற ஜைலம் ப்ரீமியர் லீக் கிராஷ் கோர்ஸில் ஒரு அங்கமாக மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு செட் ஆஃப் பேட்ச் தான். இந்த பேட்ச்சில் இந்த டைம் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது பசங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. லாஸ்ட் மினிட்ல நான் நீட்டை பயங்கர ஸ்ட்ராங்கராக ப்ரிப்பேர் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, யூ பீப்புள் ஹேவ் நவர் ஆன்லைன் பேட்ச். இதுவே நான் ஆஃப்லைனில் பண்ணணும் மேம், நான் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஆனால் நான் வந்து கண்டிப்பாக பண்ண போகிறேன், ஸோ இப்போவே நான் வந்து ரிசர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பசங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்லைன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல நம்ம ஜைலம் சென்டர்ஸ்ல நடக்கும்.
ஆன்லைன் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்லைனில் ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ பேலன்ஸ் 2 இதுக்கு ஆல்ரெடி சீட்ஸ் வந்து புக் ஆகிட்டு இருக்கு பசங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னென்னலாம் ஆட்-ஆன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கேளுங்க, என்கொயர் பண்ணுங்க. என்கொயர் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் இருக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உள்ளே இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட வேவ் லென்த்துக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா தென் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டீம் கேன் டேக் அ கால். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க பசங்களா, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸில் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டைரக்ட் லிங்க் பர்ச்சேஸ் இருக்குது. நீங்கள் வந்து இல்லை மேம் ஐ நோ ஐ வில் பி பர்ச்சேசிங் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பசங்களா நீட் ப்ரிப்பரேஷனுக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. Now, next question பாருங்க, ஒரு graphical question. எதுக்கும்னா ஒரு ரேடியஸ், அதாவது நம்ம எர்த்தோட ரேடியஸ்க்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் வி பீப்புள் நோ ஜிக்கு வந்து நம்மக்கிட்ட 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4/3 பை ரோ ஜிஆர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இன்னொன்று 4/3 பை ரோ ஜி ஆர் கியூப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு. ஓகே, அப்போ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர் வந்து எப்படி இருக்கணும் பசங்களா, கேபிட்டல் ஆரோட லெஸ்ஸராக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இதுவே நம்மளோட ஆர் கேபிட்டல் ஆரோட அதிகமாக இருக்குது அப்படின்னா that will be inversely proportional to ஆர் ஆக இருக்குது. ஓகே, அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே தான் இதுக்கான ப்ரொபோர்ஷனாலிட்டிஸ் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ரைட், இதுதான் என்ன ஆகுது, நம்மளுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் பி வில் பி த பர்ஃபெக்ட் ஒன். டன்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு டைம்ல நிறைய கிராவிடேஷனல் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஒரு டைம்ல அப்படியே அது கம்மியாயிடுச்சு. இன்னொரு டைம்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீக்வன்சி குறைச்சிருக்காங்க. ஸோ லிசன், a satellite of mass m is orbiting the earth at a height h from the surface. ஓகேவா, ஒரு இது வந்து நம்ம ஒரு சேட்டலைட் வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் g0 ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து g0ல என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா? ஸோ டோட்டல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா that will be like -gmm டிவைடட் பை 2r அப்படின்னு கிடைக்கும். ரைட், அதுவும் g0ல தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், அண்ட் நம்ம சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு பசங்களா, அது வந்து நம்மளுக்கு ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கு. கரெக்ட், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ gmm டிவைடட் பை 2 இன்டூ r plus h அப்படின்னு எழுதலாம். அண்ட் g0 வேணும்னா g0 என்னது பசங்களா, that will be gm divided by r squared. இது மேலே போச்சு அப்படின்னா g0 r square is equal to g into m அப்படின்னு கிடைக்கும். இதை கொண்டு வந்து உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா g0 r square divided by 2 into r plus h அப்படின்னு இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதோட ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகிறது நம்மளோட ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பார்க்கலாம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. The acceleration due to gravity at a height of 1 kilometer above the earth is same as the depth d below the surface. d ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஆக்சலரேஷன் வந்து ஹைட்ல இருக்கிறதும் டெப்த்தில் இருக்கிறதும் சேமாக இருக்கு. அப்போ டி என்னது, எவ்வளோ டெப்த்தில் இருக்கிறப்ப அந்த 1 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ சால்வ் பண்ணலாமா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஃபார்முலாஸை தெரிஞ்சு நீங்கள் உள்ளே எழுதுனீங்கன்னா போதும். ஸோ ஜிஹெச்சோட ஃபார்முலானது g into 1 minus 2h divided by re is equal to g into 1 minus d divided by re அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜி கேன்சல் ஆகிடும். அப்போ 1 மைனஸ் இது என்ன ஆகிடும் பசங்களா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ re minus 2h divided by re is equal to re minus d divided by reன்னு கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ re minus re is equal to 2h minus d அப்படின்னு கிடைக்கும். h அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 0 is equal to 2 minus d. அப்போ d is equal to என்னவாக இருக்கும் பசங்களா, 2 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். அப்போ ஹைட்டில் 1 கிலோமீட்டராக இருக்கிறப்ப g, டெப்த்தில் 2 கிலோமீட்டர்ஸ் போகிறப்ப தான் நம்மளுக்கு அந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ now let's roll for the next question.
2 astronauts are floating in the gravitational free space after having lost contact with their spaceship. The two ஸோ ரெண்டு பேர் ஆஸ்ட்ரோனட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பேஸ்ல மிதந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர் என்ன ஆவாங்க பசங்களா, they will be moving towards each other, right? So they will be moving towards each other. ஏன்னா அதுதான் கிராவிட்டியோட மெயின் இதே. Gravity will always be attracting, not repelling, right? So option A will be the perfect one. Next பாருங்க, if the mass of the sun were 10 times smaller and the universal gravitational constant were 10 times larger in magnitude, which of the following is true அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சன்னோட மாஸ் வந்து எனக்கு 10 டைம் குறையுது, கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்க இருக்க 4 ஆப்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெயின் ட்ராப்ஸ் ஃபால்ஸ் ஃபாஸ்டர், சம்பந்தமே இல்லை. வாக்கிங் ஆன் த கிரவுண்ட் would become more difficult, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எதுவுமே நம்ம கிரவுண்டோட ஃபினாமினாவை பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணாது, ரைட்? அப்ப பாருங்க, G on the earth will not change அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சர். G on the earth will never be changing. அப்ப நம்ம ஏன்னா G அப்படிங்கிறது முழுக்க அந்த ஒரு பிளானட்டை பொறுத்து மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்னே தவிர மற்ற பிளானட்டை பொறுத்து இருக்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஸோ D will be the perfect answer. ஓகே, ஸோ பசங்களா இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியிலேருந்து எடுத்துக்கலாம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த QR கோடை யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் போடவும் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, கைனடிக் எனர்ஜி ABC இந்த 3 பாயிண்ட்லையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ABC அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, AC அப்படிங்கிறது நம்ம மேஜர் ஆக்சஸ், SB அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் டு AC அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் ஆஃப் த சன் எங்க இருக்காமா, இந்த இடத்துல இருக்கான், இங்கே தான் சன் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. பசங்களா இட் இஸ் வெரி சிம்பிள். வி பீப்புள்னும், அதாவது நம்மளோட எலிப்டிக்கல் ஆர்பிட்ல நம்ம வந்து ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன்லேயே நம்ம படிச்சாச்சு. என்ன படிச்சாச்சு, ரேடியஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி. அப்போ ரேடியஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அண்ட் வி பீப்புள் நோ கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி குறைவாக இருக்கு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ரைட்? அப்போ இங்கே யாருக்கெல்லாம் வந்து வெலாசிட்டி குறைவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல குறைவா இருக்கு பாருங்க பார்க்கலாம். சாரி, வெலாசிட்டி குறைவா இருந்தா நம்மளோட கைனடிக் எனர்ஜியும் குறைவாகத்தான் இருக்கும், ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா, கைனடிக் எனர்ஜி இன் A will be greater than, B will be greater than கைனடிக் எனர்ஜி ஆஃப் C. ஏன்னா C வந்து பயங்கர பெரிய டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அப்ப அதோட வெலாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும், அப்ப அதோட கைனடிக் எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். Now என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து 200 நியூட்டன் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, how much will it weight half way down to the center of the earth? ஓகேவா? ஸோ சென்டர் ஆஃப் த எர்த் போறப்ப அது எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலி வெயிட் அப்படின்னா m into g which is 200 நியூட்டன். அண்ட் நம்ம சென்டர் டு த டவுன் டு த எர்த் போறப்ப நம்மளுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g மாறும், கண்டிப்பாக மாறும், கரெக்டா? அப்போ what I can do is g dash will be equal to g into 1 minus d divided by r அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். ரெண்டு சைடும் ஒரு m ஆல மல்டிப்ளை பண்ண அப்படின்னா உங்களுக்கு இது என்ன ஆயிடும் பசங்களா, இது உங்களோட வெயிட் ஃபோர்ஸ் ஆக மாறிடும், கரெக்ட்? இட் will become your weight force. அப்போ இங்கே இது வந்து நம்மளோட நியூ வெயிட், கரெக்டா? 200 into 1 minus டெப்த் என்னது பசங்களா, ரேடியஸ்ல பாதிக்கு உள்ள போறப்ப, கரெக்ட்? கரெக்டா? அப்போதான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா you will be getting 200 into இது r கேன்சல் ஆச்சுன்னா, ஸோ 1 minus half will be half, ஸோ 1s are 100s are, ஸோ 100 நியூட்டன்ஸ் ஆக இருக்கும். ஓகே, ஸோ 100 நியூட்டன்ஸ் will be the correct answer, option C. டன் பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, செஷனை லைக் பண்ணிடுங்க. Now let's roll for the next question. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Work done to raise a mass m from the surface of the earth to a height h which is equal to the radius of the earth is. ஓகேவா? ஸோ ஒர்க் டன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா that is very simple, that is your change in potential energy which will be gmm divided by 2r அப்படின்னு இருக்கும்.
கரெக்ட். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, which is equal to the radius of, அதாவது radius of earth வச்சும் நம்மளுக்கு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா, இதில் gmக்கு பதிலாக what I'm writing is gr squared m divided by 2r அப்படின்னு எழுதலாம். ஆறும் ஒரு ஸ்கொயரும் போச்சுன்னா half into mgr அப்படின்னு கிடைக்கும். ஸோ half into mgr அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எகெயின் ஒரு வெயிட் ரிலேட்டடான கொஸ்டின். ஓகே, எகெயின் அ வெயிட் ரிலேட்டட் கொஸ்டின். ஆல்ரெடி இந்த மாடலை பார்த்தாச்சு. இதில் கொஞ்சம் மட்டும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி டெப்த்தில் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பசங்களா, நம்ம we will be talking about the height. ஓகேவா, ஹைட்டில் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, a body weight 72 kg, 72 நியூட்டன். அப்போ வெயிட் வந்து mg வந்து 72 நியூட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு on the surface what is the gravitational force on it. gravitational force nothing but your weight force தான் கேட்குறாங்க, ரைட்? at a height equal to half of the radius of the earth. அப்போ h வந்து half of the radius ஆக இருந்தது அப்படின்னா அப்போ நம்மளோட நியூ வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. so that will be mg divided by என்ன கிடைக்கும், ஹைட் கேட்குறாங்க. so h divided by r the whole square. so mg அப்படிங்கிறது 72 நியூட்டன். 1 minus hக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பசங்களா, r divided by 2r the whole square. so ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 72 divided by 3 by 2 the whole square. அப்போ 72 into 4 divided by 9 அப்படின்னு கிடைக்கும், ரைட்? so 9 கிடைக்கும். so this will be 1s are 8s are, so that will be 32 newtons. okay, so 32 newtons will be the correct answer. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம் பசங்களா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான மாடல் கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி கிராவிடேஷனலை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின் நீங்கள் ஃபார்முலா ஓரியன்டாக தான் கேட்பாங்க. ஃபைனலி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் பசங்களா, ஃபார்முலா பேஸ்டாகத்தான் இருக்கும். ஓகே, ரேதர் தேன் ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு நியூமரிக்கல்ஸில் கேட்குறத விட இந்த மாதிரி கேட்குறது தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதைத்தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். A particle of mass m is projected with a velocity v is equal to k into ve. ve அப்படிங்கிறது என்னது பசங்களா, நம்மளோட escape velocity. அப்போ ve escape velocity formula என்னது, root of 2gm divided by r. இதுதான் நம்ம formula, right? yes. so இந்த velocity வந்து k into இந்த velocity இருக்கிற மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு from the surface of the earth the maximum height above the surface reached by the particle will be. அப்போ maximum height என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ they are asking for maximum height. ஸோ maximum heightக்கான எக்ஸ்பிரஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பசங்களா, சர்ஃபேஸ்லேருந்து அந்த ஸ்பேஸுக்கு போகிறக்கு. அப்போ we can use the energy conservation formula. ஸோ energy conservation formula யூஸ் பண்ணோம்னா initial energy will be equal to the final energy. அப்போ initial energy minus final energy will be equal to 0. ஏன்னா total energy will always be conserved. அப்போ இனிஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன எழுதலாம் பசங்களா, நம்மளோட கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜியில் நம்ம வீக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இங்கே கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனை உள்ளே யூஸ் பண்ணலாம். ஆமாம் அதனடம். அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, that will be kve the whole square minus நம்மளோட பொட்டென்ஷியல் எனர்ஜி, ரைட்? அதுவே ஃபைனல் எனர்ஜி உங்களுக்கு என்ன மட்டும்தானே இருக்கும் பசங்களா அந்த இடத்துல, you will be having only this. அதுவும் என்ன ஆகுது, ஏர்த்லேருந்து ஒரு ஹைட்டில் இருக்குன்னு வந்துருச்சு. அப்போ இதை என்ன பண்ணலாம் பசங்களா, இதை ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட் திஸ். அப்போ half into mk ஸ்கொயர், வீக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்னா நம்ம எஸ்கேப் வெலாசிட்டிக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிடலாம். அப்போ எழுதணும் அப்படின்னா we will be getting 2gm divided by r minus gmm divided by r is equal to minus gmm divided by r plus h அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதில் என்ன பண்ணிடலாம் பசங்களா, இது எல்லாத்தையும் உள்ளே எழுதணும் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ gmm divided by r, இங்கே ஒரு k ஸ்கொயர், minus gmm divided by r is equal to minus gmm divided by r plus h அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகிடும்டா, எல்லாத்துலேயும் இது கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் you will be having k squared by r is equal to 1 by r minus 1 by r plus h அப்படிங்கிறது மட்டும் இருக்கும், ரைட்? ஸோ அது மட்டும் நம்மளுக்கு பேலன்ஸில் இருக்கும். அப்போ இதிலிருந்து again we have to start.
ஓகே, ஸோ இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா k ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஆர் டிவைடட் பை ஆர் இன்டூ ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டும் போயிடும். ஸோ k ஸ்கொயர் டிவைடட் பை ஆர், இங்கே ஆர் அண்ட் ஆர் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும், ரைட்? ஆர் அண்ட் ஆர் வில் பி கெட்டிங் கேன்சல்ட். அப்போ k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு இருக்கும், ரைட்? h divided by r plus h அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பசங்களா? this will be your expression. ஸோ இதில் அடுத்தது r plus h is equal to h divided by k ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்தது h தான் நம்மளுக்கு தெரியணும். அப்போ r minus h divided by, ஸோ r h minus r, ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கிடைக்கும் பசங்களா உங்களுக்கு? ஸோ you will be getting h. So h இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா, ரைட்? ஸோ இப்போ இதில் r divided by h minus is equal to 1 by k squared minus 1. அப்போ h can be written as r k squared divided by 1 minus k squared ஆக இருக்கும். Okay, so the correct answer is going to be like option A. So option A will be the correct answer. ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி கேல்குலேஷன்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் பசங்களா, தப்பு இல்லை. ஓகேவா? இட் இஸ் நாட் ராங், நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். டன்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அகெயின் an escape velocity related question. The escape velocity from the Earth's surface is v. The escape velocity from the surface of another planet having a radius 4 times that of Earth and the same mass density. மாஸ் டென்சிட்டியில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எஸ்கேப் வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணணுமா பசங்களா? அந்த புது பிளானட்ல என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தட் நியூ பிளானட்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நார்மலாக நம்ம ஒரு எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 2gm டிவைடட் பை ஆர் த ஹோல் ரூட். அப்போ எம்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா? நம்ம எப்பவும் போல வால்யூம் இன்டூ டென்சிட்டி அப்படின்னு எழுதலாம், ரைட்? ஸோ இதுவும் போயிடுச்சு அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் ஆர் ரூட் ரோ அப்படின்னு கிடைக்கும். அண்ட் டென்சிட்டியும் நம்மளுக்கு சேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கிருந்து எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் த பிளானட். அப்போ பிளானட்டோட எஸ்கேப் வெலாசிட்டி டிவைடட் பை எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி, இது நம்ம எர்த்தை விட எப்படி இருக்கான்? 4 மடங்கு இருக்கான். அப்போ இது ரெண்டும் போயிடுச்சு அப்படின்னா 4v will be the answer. ஓகே, ஸோ 4v will be the answer. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பசங்களா. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது m பவர் -1 வர்றது தான். ஏன்னா g is equal to fr square divided by m square. அப்போ ml t பவர் -2 l square divided by m square. இது மேலே போச்சுன்னா m பவர் -1 l பவர் 3 t பவர் -2. அப்போ ஆப்ஷன் 2 எதில் இருக்கோ அதுதான் கரெக்டு, இது கரெக்ட் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க ஃபீல்டு எனர்ஜி. ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா ml பவர் 2 t பவர் -2. ஸோ பிக்கு வந்து 4. ஸோ பிக்கு 4 வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் இருக்குது, கரெக்டா? நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா v is equal to gm divided by r. அப்போ என்ன ஆகும் பசங்களா? m பவர் -1 l பவர் 3 t பவர் -2 m divided by l. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இது மேலே போச்சுன்னா l பவர் 2 t பவர் 2 அப்படி -2 அப்படின்னு இருக்கும். அப்போ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது ஆப்ஷன் 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எங்கே ஆப்ஷன் 1 இருக்கு? பி வில் பி த கரெக்ட் ஆன்சர், சி கிடையாது. அப்போ கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது எல் டி பவர் -2, ரைட்? ஸோ எஸ், டன், ஃபைன். ஏன்னா கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஃபோர்ஸ் மாதிரி தானடா, இட் இஸ் மோர் லைக் நம்மளோட ஃபோர்ஸ். அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 2022ல் த பாடி ஆஃப் மாஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க? 60 கிராம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 60 × 10⁻³ கிலோகிராம் அப்படின்னு எழுதிக்கலாம். கொடுத்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு 3 நியூட்டன்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா f divided by m. ஸோ which will be 3 divided by 60 × 10⁻³ ரைட்? அப்போ இது என்ன ஆகும் பசங்களா உங்களுக்கு? you will be getting 50 Newton per kg ஆக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி is going to be the correct answer. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு. எஸ், ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலை கொடுத்துட்டு
கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பொட்டென்ஷியல் கொடுத்துட்டு ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க, இந்த 3 பாயிண்ட்ஸ் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பசங்களா, பொட்டென்ஷியலை டிஸ்டன்ஸால் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? மைனஸை காமனாக வச்சுக்கலாம், இல்லாட்டி இப்படி கூட வச்சு எழுதலாம். y j cap minus dou v divided by dou z k cap ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை நம்ம மைனஸ் கேவை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது எக்ஸ் பவர் -1. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் பசங்களா, ஸோ இந்த -1 வந்து அப்படியே முன்னாடி வந்துடும். கரெக்டாக? ஸோ -1 வந்து அப்படியே முன்னாடி வந்துடும். ஸோ ப்ளஸ் கே எக்ஸ் பவர் -2 அப்படின்னு கிடைக்கும். ரைட்? எக்ஸ் பவர் -2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தேட் வில் பி லைக் kx² ஆக இருக்கும். கரெக்டாக? kx² இருக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ அதையும் சேர்த்தணும் அப்படின்னா -k × x² இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே 0 ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துல வெறும் எக்ஸுங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸோட கோஆர்டினேட் என்னது பசங்களா, தட் இஸ் your 2. அப்போ -4i cap அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதுதான் அவங்களோட இன்டென்சிட்டி. ஸோ -4k cap is the correct answer. Okay, that will be the correct answer. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. எஸ், ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஒர்க் டன் கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஒர்க் டன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது ஆட்டோமேட்டிக்காக, தட் இஸ் யுவர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ரைட்? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட ஒர்க் டன் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் பசங்களா, தே வில் பி லைக் சேம். ரைட்? they will be exactly the same. அந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் இருக்காது, லாஸஸும் இருக்காது. ஸோ W1 will be equal to the W2 will be equal to the W3. ஏன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே ஒழிய பார்த்து பொறுத்து இருக்காது. ரைட்? அதனால தானே அது கன்சர்வேட்டிவ். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. வாட் தே ஹாவ் கிவன் இன் த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சேட்டிலைட் வந்து ஒன்று ஏர்த்தை சுற்றி ஆர்பிட் ஆகிட்டு இருக்குது. அதோட டைம் வந்து டைம் பீரியட் tன்னு கொடுத்துட்டு, if d is the density of the earth and g is the universal constant of gravitation அப்படின்னு கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, the அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, which is 3π divided by gd, அதுக்கு வந்து எது ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எது ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலி நம்மளோட t² அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா that will be 4π² r³ divided by gm அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல டென்சிட்டி எல்லாம் இருக்கிறனால நான் எம்முக்கு பதிலாக என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்முக்கு பதிலாக 4/3π r³ into ρ அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? ஐ எம் ரைட்டிங் லைக் திஸ். அப்போ 4 π r³ போயிடுச்சுன்னா 3π divided by g ρ அப்படின்னு இருக்கும். அப்போ இது யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது பசங்களா, t² தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ that will be t². ஓகே? எஸ். ஸோ பசங்களா எகெயின் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நீட் ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட XPL ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்சஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னென்னலாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணுமோ ஃபுல் என்கொயரி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் மேக் அ டெசிஷன். பிகாஸ் இந்த கிராஷ் கோர்ஸ் ஆகட்டும், நம்ம சைலமில் இருக்கிற ஒவ்வொரு கோர்சஸ் ஆகட்டும், நார்மலாக இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு வந்தது கிடையாது. These are the bundle of materials, these are the curated team, these are the expertized team, okay, who made 2000+ doctors in consecutive years. Okay va? So all this 4 years 5 years of journey la என்ன ஆகுது பசங்களா, ஒரு 2000+ மெடிக்கல் டாக்டர்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குனது வந்து இந்த மெட்டீரியல், இந்த கோர்சஸ், இந்த எக்ஸ்பர்டைஸ்டு டீம் தான். ஓகே? ஸோ இப்போ நீட் 2026க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். அந்த டீட்டெயிலிங்லேருந்து யூ பீப்புள் கேன் மேக் அ டெசிஷன். ரைட்? அண்ட் ஃப்ரீ நோட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும் பசங்களா. செஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் யூ பீப்புள் கேன் எய்தர் யூஸ் த லிங்க் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆர் திஸ் QR கோட். ஓகே? ஸோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். Now let's roll back and let's get started. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. 2 bodies of mass m and 9m are placed at a distance r.
ஓகேவா? r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பசங்களா, பிளேஸ் பண்ணிட்டு gravitational potential on the line joining the bodies where the potential gravitational field equals to 0. ஓகேவா? நியூட்ரல் பாயிண்ட் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நியூட்ரல் பாயிண்ட்ல கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0 ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ அந்த r1 அப்படிங்கிற பாயிண்ட் m1 ரூட் m1 into r டிவைடட் பை m1 பிளஸ் ரூட் m2. அப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா m1 வந்து m, இது வந்து m பிளஸ் ரூட் 9m. அப்போ வெளியே எடுத்தோம்னா mm எல்லாம் கேன்சல் ஆகிடும். r டிவைடட் பை 1 plus 3 which is r by 4 ஆக இருக்கும். அப்போ r2ங்கிற டிஸ்டன்ஸ் என்னது, mலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, r by 4. அப்போ r2 டிஸ்டன்ஸுங்கிறது r minus r by 4 அப்படிங்கிறது 3r by 4 ஆக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுத்துல நம்மளுக்கு வந்து டோட்டல் பொட்டென்ஷியல் இருக்குமா? அப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் அந்த பாயிண்ட், அந்த 0 ஆகிற பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ மைனஸ் gm டிவைடட் பை r1 minus gm divided by r2, right? அப்போ minus gm divided by r மேலே வந்து ஒரு 4 மைனஸ் இங்கே என்ன கிடைக்கும் பசங்களா, 4gm divided by 3r ஆக இருக்கும். ஆமாம் தானடா? அப்போ இதை டோட்டலாக சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ 12, அப்போ 12 minus 4 வந்து நம்மளுக்கு 16 ஆக இருக்கும். ஸோ minus 16gm divided by r ஆக இருக்கும். Okay then Adam, that will be your answer. So the correct answer is going to be option B. Okay, solve பண்ணோம்னா option B will be the answer. Next question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. What they have given is, yes, so the mean density of earth வந்து என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. mean density இதெல்லாம் கேட்டாங்க. if r is the radius of earth, g is the acceleration due to gravity, அப்போ mean radius என்னன்னு கேட்குறாங்க, mean density என்னன்னு கேட்குறாங்க. So acceleration due to gravity க்கும் density க்கும் என்ன connection? Very simple, which is 4 by 3 pi gr rho அப்படிங்கிறது தான். அப்போ rho வேணும் அப்படின்னா g3, okay, 3g divided by 4 pi g into r ஆக இருக்கும், right? So 3g 4 pi gr அப்படிங்கிறது option C. So option C will be the correct answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பசங்களா எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு இல்லையா? செஷனை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் உட்காந்து கவனிச்சிங்க அப்படின்னா கிராவிட்டியில் நீங்கள் எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் அ பாடி ஆன் த எர்த் சர்ஃபேஸில் இருக்கிறப்ப 11.2 km/s கொடுத்துட்டு if the same body is projected upward with a velocity, அதே பாடியை இப்போ நான் என்ன பண்ணுறேன், பர்சனலாக ஒரு வெலாசிட்டியை வச்சு நான் அப்லோட் பண்ணுறேன், which is 22.4 km/s கொடுத்துட்டு the velocity of this body at infinite distance from the center of the earth will be. அப்போ infinite distanceல இதோட velocity என்னன்னு கேட்குறாங்க. So your easiest formula is nothing but v squared minus நம்மளோட escape velocity square. So root of, இது எப்படி எழுதலாம் பசங்களா, 22.4 அப்படிங்கிறது nothing but 2 into VEன்னு எழுதலாம், right? So 2 into VE the whole squared minus VE the squared. அப்போ VE வெளியே எடுத்தோம் அப்படின்னா this will be like என்ன ஆகும் பசங்களா, 4 minus 1 will be 3, so root 3. அப்போ 11.2 root 3 km/s அப்படிங்கிறதா என்னவாக இருந்திருக்கும், இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியாக இருந்திருக்கும். ஓகேவா? that will be the velocity. So now here comes you the next question. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பசங்களா. வெரி சிம்பிள் and easier question. Yes. So here we go for the next question. Okay, என்ன கொடுத்துட்டாங்கன்னா, the minimum energy required to launch a satellite of mass m from the surface of the earth is m, surface of the earth of mass capital M and radius r in the circular orbit at an altitude of 2r from the surface of the earth is. So energy என்னவாக இருக்கணும், what will be the minimum energy? நம்ம 2r அப்படிங்கிற ஆர்பிட்டில் நம்ம கொண்டு போய் நம்ம சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னா, அதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா what should be the minimum energy அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இனிஷியல் எனர்ஜி கேன் பி ஈக்குவல் டு த ஃபைனல் எனர்ஜி. ஸோ இனிஷியல் என்ன கேட்குறாங்க பசங்களா, கைனட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ u initial ki will be equal to u final minus k final, right?
டன். அப்போ கே இனிஷியல் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் பசங்களா? ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ், ஸோ ஃபார்முலாவில் எழுதினோம்னா தட் இஸ் GMM டிவைடட் பை R ப்ளஸ் கே இனிஷியல் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் GMM. என்ன ஆகுது? ஆர்லேருந்து 2R டிஸ்டன்ஸ், அப்போ டோட்டலாக 3R, ரைட்? ப்ளஸ் ஹாஃப் இன்டூ எம். விக்கு பதிலாக என்ன எழுதணும் பசங்களா? ஆர்பிட்டால் வெலாசிட்டி எழுதணும். கரெக்டா? ஸோ விக்கு பதிலாக ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ஸோ V0 will be like root of GM divided by R. அப்போ V ஸ்கொயர் அப்படின்னா we people can write it like என்ன எழுதலாம் பசங்களா? ஸோ GM divided by 3Rன்னு எழுதலாம். ஏன்னா ரேடியஸ் என்னது? R plus H. H அப்படிங்கிறது 2Rல வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 2Rல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. புரியுதா? And this will become GM divided by R plus H. So that will be GM divided by 3R. ஓகே, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே தானடா? ஸோ இதில் we people have to solve. இதில் நம்ம என்ன பண்ணணும்? we people have to solve. அப்போ kinetic energy can be written as GMM divided by R minus GMM divided by 3R plus GMM divided by 6R ஆக இருக்கும். ரைட்? அப்போ இது என்ன ஆகும் பசங்களா? உங்களுக்கு 6GMM divided by இந்த இடத்துல 6R மைனஸ் இங்கே என்ன ஆகும் பசங்களா? 2GMM divided by 6R plus GMM divided by இந்த இடத்துல 6R. அப்போ காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்தோம்னா கைனடிக் எனர்ஜி வில் பி லைக் GMM divided by 6R வெளியே எடுத்தோம்னா 6 minus 2 plus 1. So that will be 4, 5. அப்போ என்ன கிடைக்கும் பசங்களா உங்களுக்கு? what will be the answer? 5GMM divided by 6R ஆக இருக்கும். So the correct answer is option A. அப்போ சேட்டிலைட் லான்ச்சிங் ஆர்பிட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் பசங்களா? சிம்பிளாக யூ பீப்புள் கேன் கோ ஃபார் யோர் என்னது எனர்ஜி கன்சர்வேஷன் ஈக்குவேஷன்ஸை வச்சு உங்களால் எழுதிட முடியும். ஸோ நான் லெட்ஸ் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். மாஸ் ஆஃப் த பிளானட் இஸ் 1/10 ஆஃப் த எர்த். ஸோ எம் என்னவாக இருக்கு? எம் டேஷ் வந்து m/10 ஆக இருக்கு. அண்ட் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் half ஆஃப் தி எர்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டயாமீட்டர் என்னவாக இருக்கு பசங்களா? half ஆஃப் தி எர்த். அப்போ ரேடியஸும் நம்மளுக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு. R dash will be like R/2ன்னு கொடுத்துட்டு the acceleration due to gravity of that planet will be அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ G dash will be GM dash divided by R dash square. So G into M divided by 10 divided by R divided by 2 the whole square. So GM divided by R square. இங்கே 10 மேலே 4. ஸோ இது வந்து 2s இது வந்து 5s, ரைட்? அண்ட் இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக 9.8 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 9.8 into 2 divided by 5 ஆக இருக்கும். ஸோ your answer will be like 3.92 meter per second square ஆக இருக்கும். ஓகே, ஸோ this will be your answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பசங்களா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு what they have given அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அ வெரி ஈஸி பீசி லெமன் ஸ்குவீசி கொஸ்டின். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட மாஸ் வந்து 100 kgன்னு கொடுத்துட்டு ஃபால்ஸ் ஃப்ரம் A to B. ஸோ ஏலேருந்து பிக்கு இப்படி கீழே விழுதுன்னு கொடுத்துட்டாங்க. as shown in the figure. The change in its weight corrected to the nearest integer will be. அப்போ அதோட சேஞ்ச் இன் வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் வெயிட் அப்படின்னா வெரி சிம்பிள். ஸோ சேஞ்ச் இன் வெயிட் அப்படின்னா வெயிட் வந்து என்னது பசங்களா? ஏலேருந்து கிரவுண்டுக்கு வர்றது மைனஸ் ஏலேருந்து பியிலிருந்து கிரவுண்டுக்கு வர்றது, ரைட்? இதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா வேலை முடிச்சுது. அப்போ ஏலேருந்து கிரவுண்டுக்கு வர்றதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ நம்மளோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் பசங்களா? that will be mg. இது வந்து ஏலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? கிரவுண்டுக்கு வருது, கரெக்ட்? ஸோ ஏலேருந்து கிரவுண்டுக்கு வரப்ப that is like r square divided by r plus 2r squared அப்படின்னு எழுதலாமா? அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ mg r square divided by 3r the whole square, which will be like r square cancel ஆயிடுச்சுன்னா mg divided by 9 அப்படின்னு இருக்கும். ஆமாம் தானடா? mg divided by 9 அப்படின்னு இருக்கும். அடுத்தது பாருங்க, அதுவே வெயிட் வந்து நம்மளுக்கு பியிலிருந்து ஜிக்கு வரணும்னா இதோட ஹைட் என்னது பசங்களா? 3r divided by 2, கரெக்டா? இதோட வெயிட், இதோட டிஸ்டன்ஸ் வந்து 3r divided by 2. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா? mgr divided by இந்த இடத்துல என்ன ஆகும் நம்மளுக்கு? ஹியர் again like, ஸோ இது வந்து ஸ்கொயர்ட், இந்த இடத்துல r plus 3r by 2 the whole squared அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப
mg4 divided by 25 அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து சால்வ் பண்ணலாமா? mgயை வெளியே காமனாக எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் பசங்களா? உங்களுக்கு 4/25 minus 9 அப்படின்னு இருக்கும். ரைட், 1/9 அப்படின்னு இருக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 49 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ த க்ளோசஸ்ட் இன்டீஜர் வில் பி லைக் 49 ஆக இருக்கும். ஓகே தானடா? எஸ். ஸோ now here is your next question. இன்னொரு escape velocity question பசங்களா. listen. So the escape velocity of the earth வந்து v கொடுத்துட்டு a planet having 9 times of mass. ஸோ பிளானட்டோட மாஸ் பார்த்தீங்கன்னா எர்த்தோட மாஸை விட 9 மடங்கு இருக்கு. that the earth of the earth radius வந்து 16 times of the earth. அப்போ ஆர் பிளானட் வந்து எப்படி இருக்கு? 16 times of REன்னு கொடுத்துட்டு அதோட எஸ்கேப் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் டிவைடட் பை எர்த் அப்படின்னு எழுதினோம்னா which will be like பிளானட் வந்து நம்மளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ஆர் வந்து நம்மளுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல RE divided by ME அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிளானட் வந்து 9 ME divided by ME into RE வந்து என்னது? RE divided by 16 RE ஆக இருக்கும். ரைட், ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா √16 9/16 அப்படின்னு இருக்கும். ஸோ VP divided by VE is equal to 3/4 ஆக இருக்கும். அப்போ VP is equal to 3V divided by 4 ஆக இருக்கும். Right, so option C will be the correct answer. And now here is your next question. Okay, என்ன கொடுத்துட்டாங்கன்னா again weight related ஒரு question. So again a weight related question. A body weight 49 Newton on the surface of the earth, the gravitational force experienced by 48 அப்படிங்கிறது சர்ஃபேஸில் இருக்கிறது. ரைட், அப்போ gravitational force experienced by the body due to the earth at the height of, okay, so at the height equal to 1/3 of the radius. So height வந்து r/3 ஆக இருக்கிறப்ப நம்மளோட நியூ வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பசங்களா இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ரைட், இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ W dash is equal to mg by mg என்ன ஆகும் பசங்களா? what will be your expression? Very simple, mg r square divided by r plus r/3 the whole square. அப்போ mgக்கு பதிலாக 48 r square divided by 4r, right? So 4r divided by 3 the whole squared அப்படின்னு கிடைக்கும். அப்போ 48 r square divided by 16 r square மேலே ஒரு 9. So r square cancel ஆயிடுச்சு அப்படின்னா what will be the value பசங்களா? So what happens? என்ன கேட்டிருக்காங்க? they are not asking for like நம்மளோட இதெல்லாம் கேட்க கிடையாது. அப்படியே இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்? 48 into 9/16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ that will be 27 Newton. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஹைட் அண்ட் டெப்த்துக்கு வந்து 2 ஃபார்முலாஸ் இருக்கு. எந்த ஃபார்முலா எங்கே மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்பவும் போல் யூ பீப்புள் கேன் யூஸ் இட். ஸோ now the NEET 2025 லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின் தான் பசங்களா கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The radius of Martian orbit around the sun is 4 times the radius of orbit of the Mercury ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ மெர்க்குரி நம்ம மார்ஷியன் ஆர்பிட் எப்படி இருக்கு? மெர்க்குரியோட ஆர்பிட்டை விட 4 மடங்கு இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்பிட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ that will be like அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. r dash will be like 4r அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. The Martian year வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க பசங்களா? So the Martian year is nothing but 687 earth days அப்படின்னு கொடுத்துட்டு then the following length of 1 year in the Mercury will be. So time period என்ன of the Mercury என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் பசங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கெப்லர்ஸோட தேர்ட் லா யூஸ் பண்ணுறப்ப we people know T is directly proportional to r cube அப்படின்னு எழுதலாம். ரைட், அப்போ T dash divided by T is equal to r dash divided by r the whole cube அப்படின்னு எழுதலாம். ரைட், எழுதலாமா? எழுதலாம். அப்போ T dash வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க பசங்களா உங்களுக்கு? ஸோ T dash வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி 687 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ திஸ் வில் பி யுவர் எக்ஸ்பிரஷன். அப்போ இது T dash by T is equal to இது 4r divided by r the whole cube.
ஸோ இது ரெண்டும் போச்சு அப்படின்னா that will be 64. அப்போ t dash is equal to 64 into t அப்படின்னு கிடைக்கும். ஆமாம் தானே, 64 into t அப்படின்னு கிடைக்கும். ஸோ this will be your first one. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்கொயர் இருக்கும், கரெக்டா? இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கும். இங்கே ஸ்கொயர் இருக்கு பாருங்க, ஸ்கொயரை மறந்துட்டோம் பாருங்க. ஸ்கொயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸ்கொயர் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், டி டேஷ் பை டி வில் பி லைக் 8 அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட், அப்போ ரூட் 64 வில் பி 8. அப்போ டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ டி அப்படின்னு கிடைக்கும். நம்ம டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டி டேஷ் டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ 687 divided by 8 is equal to t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ that will be approximately equal to 85.88 days ஆக இருக்கும். அப்போ we can write approximately அப்படிங்கிறப்ப 88 earth days ஆக இருக்கும். ஓகேவா பசங்களா? 88 earth days ஆக இருக்கும். Done. So these are the questions அவங்க வந்து கிராவிடேஷன்ல இருந்து நம்ம NTA அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய questions. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்னென்ன மாடல்ஸில் இருக்குது, என்னென்ன ஏரியாஸில் இருக்குது, என்னென்ன ஆர்பிட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே யூ பீப்புள் கேன் ஏபிள் டு கெட் அன் ஐடியா, ரைட்? அண்ட் இந்த மெட்டீரியல், இந்த கலெக்டிவ் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பசங்களா, நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட QR கோடு இருக்குது. அது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டீம் இந்த செஷன் முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. பெல் பட்டனையும் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நீட் முடிகிற வரைக்கும். ஓகே, ஏன்னா நிறைய வந்து நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பசங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக we people are bringing like 10 years PYQs for a single unit and NEET 2025 2024 அப்படிங்கிற மாதிரி இயர்லி பேப்பர். இது எல்லாமே பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னு மாற்றி சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின்ஸ் எல்லாமே கொஷின் ஆஃப் த டே சீரீஸில் பார்த்துட்ருக்கீங்க. அதனால இதையும் தாண்டி நாங்கள் எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் பசங்களா. ஒன்லி திங், நீங்கள் வந்து ரொம்ப அதுக்கு என்கரேஜ்டா மேம், என்தூசியாஸ்டிக்கா மேம் பண்ணுங்க மேம், நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்க்குறோம் மேம் அப்படிங்கிற அந்த ஒரு வைப் இருந்தால் தான் பசங்களா இது இன்னுமே வந்து இக்னைட் ஆகும், ஃபயர் ஆகும். ஸோ அந்த ஒரு எனர்ஜியை உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹார்ட்டும் ஒரு ஃபயரும் போட்டுருங்க. அண்ட் யூ பீப்புள் நோ நம்மளோட XPL கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃப்லைனில் மட்டும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அண்ட் LMRP வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட நீட் கிராஷ் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இஃப் யூ பீப்புள் ஆர் கம்ப்ளீட்லி ஓகே, தென் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கோர்சஸ் வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைரக்ட் பர்ச்சேஸ் லிங்க்கும் இருக்குது, நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டன் பசங்களா? எஸ். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் நான் சொல்லணும்னு நினச்சேனோ அது எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம், ஓகே, அண்ட் பேஷன்ஸ். எண்டு வரைக்கும் இருந்து கவனித்த பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரி ஒன். திஸ் இஸ் மீ யோர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when Shobhi ma'am is here. No fear, right? Have a great day பசங்களா. Take care everyone.